ஸோ இப்படிப்பட்ட தகப்பனை நாம் அறியும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது, இந்த பாவ உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆகும். அப்ப இந்த பாவ உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆகணும் அப்படிங்கிற அப்படின்னதுல யாரை அறிய வேண்டியதா இருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய. காரணம் நியாயப்பிரமாணத்தையான தீர்க்கதரிசனம் அழிக்க வந்து அது நிறைவேற்ற. ஸோ நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்குது. ஸோ அந்த பூரணமானவர். அவர் பிதாவாகிய தேவன் பூரணமான அவருடைய குமாரனை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஸோ அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு போகிறவனாக இருக்கிறார். அவரை விசுவாசியாதவனை 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலை அவன் பங்கடைவான். ஸோ இன்னைக்கு கூட நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். பிதாவாகியதன் அவருடைய குமாரனை தேவன் சொல்றார் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 20 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவன் அங்கே, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது இது அவரை பற்றி அறியும் பொழுது இந்த ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார், பூமியில் வர்றாரு. நான் அவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் யோபில் நம்ம பார்த்தது மாதிரி யோபில் 20ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் நம்ம பார்த்துறோம், பாவம் மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய இந்த சரீரம் புழுக்களால் நிறைந்த ஒரு சரீரமாக இருக்கிறது. இந்த புழுக்களால் நிறைந்திருக்கிற இந்த சரீரத்தை நான் என்ன பண்ண வேண்டியிருக்குதானா, அதாவது மகிமை அடைய செய்ய வேண்டியதாக இருக்குது. மகிமை அடைய செய்தேன்னா நான் இப்போ நித்திய ஜீவன் இருக்குது என்று நான் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய், ஒருவேளை நான் மகிமடை செய்யலை, நான் பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மறிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நான் எனக்கு பாவம் எங்கே போகாது, எங்கேயுமே போகாது. என்னுடைய பாவம் என்னோடு கூட படுத்துக்கொள்ளும். கடைசி நேரத்தில் புதிய எருசலேம் இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நியாய தீர்ப்பை தேவனை தருகிறாரு. அந்த நியாய தீர்ப்பில் நான் நிற்க வேண்டியதாக இருக்குதோ, அந்த நியாய தீர்ப்பை நிமித்தம் நான் எங்கே போவேன்? இப்படிப்பட்ட பாவத்தை நான் 2ஆம் மரணத்துக்கு நான் எங்கே போகும்படியாக இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்மளுக்குள்ள ஜீவிதம் வேணும்? ஒரு பாவ வாழ்க்கை வேணுமா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேணுமா? அப்போ பாவ வாழ்க்கை நரகத்துக்கு போகக்கூடியது, பரிசுத்த வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு என்னை நடத்திட்டு போகக்கூடியது, நித்திய ஜீவனுக்கு என்னை நடத்திட்டு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவரை பற்றியுள்ள தாகம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்ம தாகம் எனக்குள்ளால் வர வேண்டியிருக்குது. ஆத்ம தாகம், என்னுடைய உள்ளார்ந்த மனுஷனில் என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட வேண்டியிருக்குது. ஸோ அந்த பலம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அந்த காரியத்தில் தான் என்னுடைய தாகம் தீர்க்கப்படுது. அப்போ அவரை பற்றியுள்ள அறிவு எனக்குள்ளால் பூரண அடைய வேண்டியது இருக்குது. அவரை பற்றியுள்ள அறிவு எனக்கு இந்த உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்துக்கு அடுத்து விடுதலையாக என்னை கொண்டு செல்லும்படியாக இருக்குது. நான் கொல்வதாமேட்ட நான் தாண்டி போக முடியாது. காரணம் என்னுடைய தகப்பன் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக